ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேத்ஸ்ல இருக்கக்கூடிய ஆயத்தலை வடிவியல் அப்படிங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் சம் தான் சொல்ல போறேன். இந்த சம் வந்து நம்மளோட புக்ல இல்ல, ஆனா ஒரு டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சம் எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இதே மாடல்ல வேற சம் நம்ம புக்ல இருக்கு, ஆனா இந்த சம் வந்து கிரியேட்டிவ் சம்மா கொடுத்திருந்தாங்க. 22, -6 என்ற புள்ளி வழி செல்வதும் எக்ஸ் வெட்டு துண்டானது ஒய் வெட்டு துண்டை விட 5 கூடுதல் உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு தான் கண்டுபிடிக்கணும். அந்த நேர்கோடு எந்த புள்ளி வழியா போகுதுன்னா 22, -6 அப்படிங்கிற புள்ளி வழியா போகுது. அது மட்டும் இல்லாம அதனுடைய 2 வெட்டு துண்டுகள் இருக்கும் இல்லையா, ஒரு நேர்கோடு அப்படின்னா ஒரு நேர்கோடு எக்ஸ் அச்சு ஆதிப்புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரத்துல வெட்டுதோ அது வந்து எக்ஸ் வெட்டு துண்டு. அதே மாதிரி ஒய் அச்சு எவ்வளவு தூரத்துல வெட்டுதோ அது வந்து ஒய் வெட்டு துண்டு. அதை பத்தின என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் வெட்டு துண்டோட அளவு ஒய் வெட்டு துண்டை விட 5 கூடுதலா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒய் வெட்டு துண்டு ஒரு 5 இருக்குன்னா எக்ஸ் வெட்டு துண்டு 10 அர்த்தம், இதை விட 5 அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு தீர்வுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுல எக்ஸ் வெட்டு துண்டு ஒய் வெட்டு துண்டுங்கிறத என்னன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். எக்ஸ் வெட்டு துண்டை ஏனும் ஒய் வெட்டு துண்டை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் வெட்டு துண்டு ஈக்குவல் டு ஏ, ஒய் வெட்டு துண்டு ஈக்குவல் டு பி என்க. இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அவங்க என்ன தரவு கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். என்ன தரவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ் வெட்டு துண்டு வந்து எது எக்ஸ் வெட்டு துண்டு ஏ வந்து ஒய் வெட்டு துண்டை விட 5 கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்து பியை விட 5 அதிகம்னு அர்த்தம். ஸோ ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் 5 அவங்க சென்டென்ஸா கொடுத்துருக்கிறது அப்படியே நீங்க இந்த மாதிரி மாத்திக்கங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் 5ங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, நேர்கோட்டோட சமன்பாடு ஃபார்முலா எழுதலாம். எந்த நேர்கோட்டோட சமன்பாட்டுக்கு 4 விதமான ஃபார்முலா இருக்கு. புள்ளி சாய்வு வடிவம், இருப்புள்ளி வடிவம், அந்த மாதிரி எல்லாம். அதுல நம்ம எதை எடுத்துக்க போறோம்னா, இங்க வெட்டுத்துண்டுகளை வச்சு வர்றதுனால வெட்டுத்துண்டு வடிவமுடைய ஃபார்முலா, அதாவது எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1ங்கிறத எடுத்துக்கலாம். இதுல ஏக்கு பதிலாக என்னன்னு பிரதிட்டுக்கலாம்னா பி பிளஸ் 5ன்னு பிரதிட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் பை பி பிளஸ் 5 பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த சமன்பாடு எந்த புள்ளி வழியா போகுதுன்னு கேள்வியில கொடுத்துருக்காங்கன்னா 22, -5 என்ற புள்ளி வழி செல்லுது. அதனால எக்ஸுக்கு பதிலா வந்து 22னும் ஒய்க்கு பதிலா -6னும் பிரதியிடலாம் அந்த சமன்பாட்டுல. ஸோ எக்ஸுக்கு பதிலா 22ன்னு போட்டீங்கன்னா என்ன வரும், 22 பை பி பிளஸ் 5 பிளஸ் ஒய்க்கு பதிலா -6 பை பி ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2 பின்னங்களையும் கூட்டணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கூட்டணும்னா, பட்டர்ஃப்ளை மெத்தட் மாதிரி. அதாவது அது வந்து ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான். என்ன அப்படின்னா, இது 2க்கு ஒரு பிராக்கெட் பண்ணிக்கங்க, இது 2க்கு ஒரு பிராக்கெட் பண்ணிக்கங்க. ஸோ இது 2ஐயும் பெருக்கணும், இது 2ஐயும் பெருக்கி மேல எழுதிக்கணும். கீழே இருக்கிற டினாமினேட்டர் 2ஐயும் பெருக்கி அப்படியே டினாமினேட்டர்ல எழுதிடணும். ஸோ என்ன 2ஐ பெருக்க சொன்னேன், 22ஐயும் பியையும் பெருக்க சொன்னேன் இல்லையா. ஸோ 22 இன்டூ பி 22 பி. அதுக்கப்புறம் எதை பெருக்கணும், பி பிளஸ் 5ஐயும் -6ஐயும் பெருக்கணும். ஸோ பி பிளஸ் 5 இன்டூ -6 பை டினாமினேட்டர்ல டினாமினேட்டர் 2ஐ அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க. என்ன இருக்கு, பி பிளஸ் 5 இன்டூ பி ஈக்குவல் டு என்ன இருக்கு, 1ன்னு இருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்க டினாமினேட்ல இருக்கிறது 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே ரைட் சைடுக்கு வந்துடும். ஸோ மேல என்ன இருக்கு, 22 பி பிளஸ் பி பிளஸ் 5 இன்டூ -6 ஈக்குவல் டு 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய டினாமினேட்டர் அப்படியே இங்க வந்துடும். அப்ப என்ன இருக்கும், பி பிளஸ் 5 இன்டூ பின்னு இருக்கும். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 22 பி அப்படியே வச்சுக்கலாம். பி இன்டூ -6 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் -6 இன்டூ பி 6b பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஐஆர் 30 ஈக்குவல் டு பி இன்டூ பி பி ஸ்கொயர் பிளஸ் 5 இன்டூ பி 5b. சரிங்களா. இப்ப பி ஸ்கொயர் டேர்ம் 5b டேர்ம் இந்த சைடு இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு போகலாம். முதல்ல இது 2ஐயும் மைனஸ் பண்ணிடுங்க. 22b இருந்து 6b நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 16b மைனஸ் 30 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் 5bன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 2 டேர்மையும் ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ பி ஸ்கொயர் பிளஸ் 5b பிளஸ் 16b அந்த சைடு போகும்போது -16b ஆயிரும், -30 அந்த சைடு போகும்போது +30 ஆயிரும் ஈக்குவல் டு 0. இப்போ இது 2ஐயும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ பி ஸ்கொயர் பிளஸ் 5 -16ன்னு இருக்கு, பி பிளஸ் 30 ஈக்குவல் டு 0. சரிங்களா. இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடு. ஸோ காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்துறதுன்னா, இந்த பி ஸ்கொயரோட கெழுவையும் மாறிலியையும் பெருக்கணும். பி ஸ்கொயரோட கெழு என்னன்னா 1, 1ஐயும் மாறிலியையும் பெருக்கினீங்கன்னா 30 வருது.
இது ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறோம். கீழே என்ன எழுதணும்னா பியோட கெழு எழுதணும். பியோட கெழு என்ன -11. இப்போ நீங்க ரெண்டு நம்பர் ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30 வரணும். ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணாவோ அல்லது சப்ட்ராக்ட் பண்ணாவோ -11 வரணும். என்ன நம்பர் போடலாம்? IR 30. இங்க மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் -5 -6 சேர்த்துனீங்கன்னா -11. இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஒரு கட்டம் போட்டு இந்த 4 கட்டங்களா பிரிச்சுங்க. இங்க ஃபர்ஸ்ட் டேர்முக்கு கூடிய ஸ்கொயரை விட்டுருங்க. அப்ப என்ன மட்டும் வரும்? பின்னு வரும் இல்லையா? இங்கேயும் பி இங்கேயும் பின்னு எழுதிட்டு கீழே நீங்க கண்டுபிடிச்ச ரெண்டு நம்பரை எழுதுங்க. -5 -6 எழுதிக்கலாம். இப்ப இதை அப்படியே எடுத்துருந்தீங்கன்னா அதுதான் காரணிகள். ஸோ b -5 இன்டூ b -6 ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 0னா ஒண்ணு b -5 0வா இருக்கும், அல்லது b -6 வந்து 0வா இருக்கும். இப்போ b -5 ஈக்குவல் டு 0னா b ஈக்குவல் டு -5 இருக்கும்போது +5 ஆயிரும், அல்லது b ஈக்குவல் டு -6 அந்த பக்கம் போனா +6 ஆயிரும். ஸோ பியோட மதிப்பு 5 அல்லது 6ன்னு வருது. ஸோ பியோட மதிப்பு 5ஆ இருக்கும்போது ஏவோட மதிப்பு என்ன, அதே மாதிரி பியோட மதிப்பு 6ஆ இருக்கும்போது ஏவோட மதிப்பு என்னங்கிறத கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ b ஈக்குவல் டு 5 எனில் ஏ என்னவா இருக்கும்? ஏ வந்து எதுக்கு சமம்? b + 5க்கு சமம் இல்லையா? ஸோ பிக்கு பதிலா வந்து 5ன்னு பிரதியிட்டீங்கன்னா 5 + 5 ஈக்குவல் டு 10ன்னு வந்துருது. ஸோ பி வந்து 5ஆ இருக்கும்போது ஏ 10ன்னு வருது. அதே b ஈக்குவல் டு 6ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ b ஈக்குவல் டு 6 எனில் ஏ என்ன வரும்? b + 5 அப்படிங்கும்போது பிக்கு பதிலாக 6ன்னு போட்டீங்கன்னா 6 + 5 ஈக்குவல் டு 11 வந்திருக்குது. ஸோ நமக்கு ரெண்டு செட் ஆஃப் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ ரெண்டு சமன்பாடு இந்த கொஸ்டினுக்கு ரெண்டு சமன்பாடு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்னன்னா a ஈக்குவல் டு 10 b ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கலாம். a ஈக்குவல் டு 10 b ஈக்குவல் டு 5னா நேர்கோட்டோட சமன்பாடு x/a + y/b ஈக்குவல் டு 1. இதுல ஏபிக்கு பதிலாக 10 5ன்னு பிரதியிடுங்க. x/10 + y/5 ஈக்குவல் டு 1ன்னு வரும். 10க்கு 5க்கு மேசிமா என்னன்னா 10. சரிங்களா? ஒரு நம்பர் ரெண்டு நம்பருமே ஒரே வாய்ப்பாட்டுல வருது. ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட மடங்கா இருக்குன்னு வச்சுங்களேன். 10ங்கிறது 5ஓட மடங்கு இல்லையா? அப்படி இருந்ததுன்னா இதுல பெரிய நம்பர் தான் மேசிமா. ஸோ 10ங்கிறது மேசிமா. இங்க 10க்கு 10 இருக்கிறதுனால எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்ப 5 எதால மல்டிப்ளை பண்ணா 10 வரும்னு பாருங்க. I 2 10ங்கிறதுனால மேலையும் 2ஆல பெருக்கணும். ஸோ 2 × y 2y ஈக்குவல் டு 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க. ஸோ எக்ஸ் + 2y ஈக்குவல் டு 1 10 10. அந்த 10 லெஃப்ட் சைடு கொண்டாந்துருங்க. ஸோ எக்ஸ் + 2y -10 ஈக்குவல் டு 0ங்கிறது நம்மளுக்கு தேவையான ஒரு சமன்பாடு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு சமன்பாடு கண்டுபிடிக்கலாம். அதுல என்னன்னா ஏவோட மதிப்பு 11ன்னு வந்திருக்கு, பியோட மதிப்பு 6ன்னு வந்திருக்கு. ஸோ ஃபார்முலா என்ன? x/a + y/b ஈக்குவல் டு 1. ஸோ x/11 + y/6 ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கு. ஸோ இது பட்டர்ஃப்ளை மெத்தட்ல போடலாம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 6 × x 6x + 11 × y 11y + 11 66 ஈக்குவல் டு 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6x + 11y ஈக்குவல் டு 66. இந்த +66 லெஃப்ட் சைடு கொண்டாந்துருங்க. ஸோ 6x + 11y -66 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தேவையான ரெண்டாவது சமன்பாடு. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய சமன்பாடு 2 கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, நேர்கோட்டோட சமன்பாடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.